50 மரக்கண்ணை பள்ளிக்கூடத்தில் வச்சு வளர்த்துருக்கோம். இப்போ ஒரு 40 கண்ணை வச்சு வளர்த்துருக்கோம். அடுத்தது ஒவ்வொரு மாணவருக்கும் மரக்கண்ணை கொடுத்து அவங்க வீட்டில் வளர்க்க சொல்லலாம் அப்படின்றதுக்கான திட்டமிடல் வந்து ஐயா அவங்க தெரிஞ்சிருக்கோம். அம்மன் நர்சரி கிருஷ்ணாபுரம் ஸ்கூல் ஒர்க் பண்ணுறாரு. அவரை வச்சு நம்ம செய்யலாம் அப்படின்றதுக்கு ஐயா அதை ஒத்துக்கிட்டாரு. நேற்று ஈவினிங் தான் ஐயா தொடர்பு கொண்டு இது மாதிரி நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்கு, கொஞ்சம் ஊர்வலத்துக்கு வந்துருங்க. ஈவினிங் என்னால் வர முடியாது அப்படின்னாரு. ஈவினிங் வெயிலாக வேற இருக்கு, எல்லாரையும் பசங்களை கூட்டு போக முடியாது அப்படின்றதுக்கோசம் தான் இதை காலையிலேயே நம்ம வச்சிருக்கிறோம். கொஞ்ச நேரத்தில் கிளர்க்கு வந்துடுவாங்க, வந்தவுடனே நம்ம ஊர்வலம் போகலாம். அதுக்கு முன்னாடி மாணவர்களுக்கு ஐயா மரக்கண்ணை கொடுத்து உங்களுக்கு மரக்கண்ணை கொடுத்து நம்ம ஃபோட்டோ எடுத்துப்போம். அதுக்கப்புறம் மீறி ப்ராசஸ் செய்வோம். அடுத்து பள்ளியின் உதவி ஆசிரியர் ஓரிரு நிமிடங்கள் உரையாற்றி அப்புறம் ஐயா பேசுவார். அப்போ நம்ம மரக்கண்ணை நடக்கிற நிகழ்வு தொடரலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த 2025-26ஆம் ஆண்டில் முதல் மாத ஜூன் மாதத்திலே நமக்கு அஞ்சல் சுற்றுச்சூழல் விழா இவ்வளோ சிறப்பாக நடக்கவும் மாணவர்களை வச்சு தான் நடத்துவோம். இப்போ இந்த ஊர் பெற்றோர்களும் பெரியோர்களும் வந்திருக்கீங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சொக்கங்களில் ஒரு நல்ல பூமியாக மாறி விவசாயி இருக்கோ இல்லையோ மரங்கள் நம்மளை காப்பாற்றுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தானே மழை வரும். இப்போல்லாம் மழை வருது பார்த்துருக்கீங்களா? முன்னெல்லாம் ஒரு ஊர்னா ஊர் மொத்தமும் மழை வரும். இப்போல்லாம் அப்படி வர்றதே இல்லை. ஒரு 2 தெருவுக்கு மழை வருது, அடுத்த தெருவில் பார்த்தா மழை இருக்கிற மாதிரியே தெரியும். சொக்கமலையில் மழை பெய்ய சாத்தப்பாடியில் மழையே இல்லைன்றாங்க. அந்த அளவுக்கு நிலவரம் ரொம்ப கலவரத்தில் போயிட்டு இருக்குது. அதெல்லாம் நிவர்த்தி செய்யறதுக்காக நமக்காக அவருடைய வேலை நேரத்தையும் ஒதுக்கி அவரும் வாத்தியாக சரியான நேரத்துக்கு போகணும். இந்த மரம் நடு விழாவுக்காக நம் பள்ளிக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும், பெற்றோர்களையும் பெரியோர்களையும், இந்த ஊர் மக்களையும், என் பள்ளி மாணவர்களையும், தலைமை ஆசிரியரையும், இதற்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள ஐயா அவர்களையும், எங்களுடைய எம்இஸ் கோஆர்டினேட்டர் அந்த பாப்பா எனக்காக வந்திருக்குது. எல்லாரையும் என்னுடைய பள்ளியின் சார்பாக காலை வணக்கத்தை கூறி வருக கொடுக்குற மரக்கண்ணெல்லாம் கொஞ்சம் பத்திரமா வச்சு வளர்த்துக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு உதவும். அந்த மாதிரி மரக்கண்ணுல தான் அவங்க கொடுக்குற ஒரு 10 வருஷம் நம்ம வச்சு நல்லா வளர்த்துட்டேன். அந்த கண்ணை நம்ம வெட்டி எடுக்கும்போது நமக்கு ஒரு 50,000-லேருந்து ₹1,00,000 வரையும் கிடைக்கிற மாதிரியான கண்ணு அது கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த விழிப்புணர்வு பசங்களுக்கு மட்டும் கொடுத்தா போதாது, ஊரில் இருக்கிற பெரியவங்கன்னா எல்லாம் நம்மக்கிட்ட நிறைய பசங்க வீடு நிறைய இருக்குது, பசங்க கம்மி இருக்காங்க. எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவர் சொன்னது. சரி, அதை நம்ம செய்யலாம், முறைப்படுத்தலாம். அப்போ தான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும். அவங்களும் கண்ணு வளர்த்தாதான் சின்ன பசங்க வளர்க்கும் போது எல்லாரும் சேர்ந்து வளர்த்தா ஊர் நல்லா இருக்கும், நாடு நல்லா இருக்கும்ன்றதுக்காக முதல் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காங்க. அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிற நிகழ்ச்சிக்கு நானும் கலந்துட்டு இருக்கிறது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. காலை நேரம் நமக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கிறதுனால நான் அப்புறமா பேசுகிறேன். இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒரு தடவை உங்கள் அனைவரையும் வருக நான் வரவேற்று விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைமை ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் சுற்றுப்புற சூழல் வந்து வேர்ல்டு என்விரான்மெண்டல் டேன்னு சொல்லுவாங்க. இந்த சுற்றுப்புற சூழல் என்ன உலக அளவுலேயே என்ன முடிவு இது பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வெப்பநிலைகள்லாம் அதிகமாக மாறுது. குளோபல் வார்மிங் அப்படின்னாக்கா அது நீங்கள் மாறிக்கொண்டே போகுது. அதை நம்ம கட்டுப்படுத்தணும்னா அதுக்கு ஒரே வழி மரக்கன்றுகளை நட்டால் மட்டும்தான் அந்த குளோபல் வார்மிங்கை நம்ம இது பண்ண முடியும். அதனால் உலக அளவுலேயே இதுக்கு ரொம்ப ஐநா அளவில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. இது அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம அந்த சொக்கமலையில் இந்த சம்மந்தமாக அந்த விழா நடத்துறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் இந்த ஊர் பொதுமக்களும் இதில் கலந்துக்கிறவங்களுக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இதுக்குள்ளேயே நம்ம பண்ணோம்னாக்கா நம்ம ஊர் கிராமத்தை நம்ம அதிக மரக்கன்றுகளை வச்சு நம்ம இது பண்ணோம்னா நம்மளோட வெப்பநிலைகள் எல்லாமே
ரெண்டாவது வந்து இது வந்து ஒரு எடுத்துக்காட்டாகவே இருக்கும், மற்ற கிராமத்துக்கு வந்து இது வந்து ஒரு எடுத்துக்காட்டாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம மரம் பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாட்டிலேருந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா மரமே வந்து ஒரு எது செய்கிறாங்க. அப்போ வந்து நம்ம நாட்டில் உள்ள வளங்கள், மரத்தோட வளங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சுட்டே வருது. அப்போ அடுத்த தலைமுறைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுனாக்கா அங்கே மரமே ஒன்றுமே இருக்காது. இன்னும் வந்து நம்ம வந்து பாலைவனம் வந்து மாறிடுவோம். அதனால வந்து நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னா வீட்டுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5 மரமாக நம்ம நடுவோம். நட்டோம்னாக்கா இந்த சுற்றுப்புற சூழலும் நல்லா இருக்கும். நீர் வளமும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவும் கீழே போகுது, மேலே இருக்கும். அந்த மரம் நடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து தண்ணிகள் வந்து மழைகள் வந்து அதிகம் வந்து உங்களுக்கு வந்து வந்துட்டு இருக்கும். அதனால தண்ணி தட்டுப்பாடும் உங்களுக்கு இருக்காது. அதனால மரம் வந்து வளர்க்குறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது. நமக்கு வந்து எப்படி நமக்கு வந்து ஒரு உணவு வந்து எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி வந்து ஒரு மரம் வந்து ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான இது. அதனால வந்து நம்ம ஐயா வந்து நம்ம இந்த ஸ்கூலில் வந்து இந்த என்வரான்மெண்டலுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சுற்றுப்புற சூழலுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வந்து 3வது ஃபங்க்ஷன் நடத்திருக்காரு நினைக்கிறேன் நான். இது வந்து ஒரு பெரிய விஷயம். அது நமக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய கிஃப்ட். இது இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டாவது மாணவர்களுக்கு வந்து இது வந்து முக்கியத்துவம் கொடுத்து மாணவர்களை வந்து ஊக்கப்படுத்திருக்காரு. இந்த மரம் நாடு சொல்லி இது உங்களோட இது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 வருஷம் போச்சுன்னா இந்த மாணவர்களே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ரொம்ப வந்து அவேர்னஸ் அதிகமாகிடுவாங்க. அவங்களே வந்து இது வந்து மேல் நோக்கி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அது வந்து ஐயா வந்து எடுத்துக்க முடிவு வந்து ஒரு நல்ல முடிவு. இது பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாணவர் செல்வங்கள் மூலமா வந்து நம்ம பண்ணுறது வந்து இது வந்து இந்த திட்டங்கள் வந்து இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் நேரம் கம்மியாக இருந்தால் பேச முடியல, இல்லை பேசணும்னு சொல்லுங்க. அவங்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதனால அம்மா வந்துட்டாங்க. ஏன்னா எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் ஊராட்சி மன்றம் இல்லாமல் நம்ம எங்கேயுமே செய்ய முடியாது. நாங்கள் நம்ம ஊர்ல நம்ம பள்ளிக்கூடத்தில் வந்து போனேரி ஒன்றியத்தில் 90 பள்ளிக்கூடம் இருக்கு. 90 பள்ளிக்கூடத்தில் சொப்பமல்ல பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் மர வளர்ப்பை வந்து ஒரு முன்மாதிரி பள்ளியா எடுத்துக்கிட்டாங்க. அதை எடுத்ததோட விளைவு என்னன்னா இப்ப பஞ்சாயத்தையும் சேர்த்து இந்த சூழல் தினத்தை கொண்டாட சொல்லியிருக்காங்க. இது மத்திய அரசாங்கத்துக்கு நம்மளோட பள்ளி வாயிலா மத்திய அரசாங்கத்துக்கு வச்சுன்னா மத்திய அரசாங்கத்துக்கு இருந்து நம்மளுக்கு மரக்கன்று மீதி விஷயங்கள் உதவிலாம் கண்டிப்பா வரும். அவங்களையும் இந்த தருணத்தில் வரவேற்று ஐயாவுக்கு நேரம் ஆகுது, நம்ம எப்போ வேணா அதை செஞ்சுக்கலாம். அதனால ஊராட்சி மன்ற செயலாளர் அவர்கள் ஒரே ஒரு நிமிடம் உரையாற்றி இந்த மரக்கண்ணை மாணவர்களுக்கும் அவங்களுக்கு கொடுக்குறோம். இந்த மரக்கண்ணு மாணவர்களுக்கு தான் கொடுக்குறோம். உங்களுக்கு நாங்கள் மரக்கண்ணை அதுக்கப்புறம் அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த நிகழ்வு. அதை முடிச்சுட்டு நம்ம ஊர்வலம் போயிட்டு வந்து அவங்க அந்த மரக்கண்ணு நிகழ்வை முடிங்க. நன்றி. லேட்டா வந்ததுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் கிளம்பதான் பார்த்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் ஜூன் 5 வந்து உலக சுற்றுச்சூழல் தினம். மரம் வளர்க்கறது வந்து மாணவர்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப அருமையான விஷயம். அது இல்லாம சார் வருஷம் ஸ்கூல் சுத்தி மரம் வளர்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த தினம் ரொம்ப சிறப்பா இருக்கணும்ன்றதுக்காக இன்னைக்கு மரக்கன்று நடுறோம். அது வந்து இதோட விட்டுறாம நீங்க ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் தான் மரக்கன்று வைக்கணும்ன்றது இல்லாம நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறமும் உங்க வீட்லயும் வளர்க்கணும். நீங்க பின்னாடி வரவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் மாணவர்கள். அதனாலதான் ஸ்கூல்ல வந்து மரக்கன்று ஆரம்பிக்கிறத பத்தி ஆரம்பிச்சிருக்காங்க. எப்ப 5 வயசுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிறீங்களோ அதுதான் 50 வயசு வரைக்கும் கண்டினியூ ஆகும். அதனால அந்த மரக்கன்று நடுறதை இதோட விடாம கண்டினியூவா நீங்களும் உங்க சந்ததிகள் எல்லாம் கொண்டு போகணுன்றது